வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதைக்கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். ஏகப்பட்ட கமெண்ட்ஸு, ஏகப்பட்ட மெசேஜஸ்ஸு, நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை. எப்போ வீடியோ பண்ணுறோம், எப்போ என்ன பண்ண போகிறோம்னு ஐடியாவே இல்லாதனால தான் ரிப்ளை பண்ண முடியல யாருக்குமே. இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு. ஸோ இப்போ தான் வந்திருக்கு கருப்பு படத்தோட சாங் வந்திருக்கு, காட் மோட் அப்படின்னு. காட் மோடா இருக்கான்னு பார்த்துருமா? அழகா இருக்கு. எவ்வளோ க்ரௌடு போகிறேன், இதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதே கஷ்டம். கருப்பு சாமிக்கு இப்படி ஒரு பாட்டு போட்டு பார்த்ததே இல்லை. ஏன்னா நாங்க கருப்பு சாமி பாட்டுனா அங்க இடி முழங்குது அந்த மாதிரி கேட்டு வளர்ந்தவங்க. வைசன் படத்துல கூட அந்த காலமாடன் இல்ல அந்த மாதிரி நம்ம கருப்பு சாமிக்குன்னா நமக்கு அந்த மாதிரி பாட்டை தான் நம்ம கேட்டோம். நம்ம எப்பயும் கேட்ட ஒரு கருப்பு சாமி பாட்டு மாதிரி இல்ல. ஒரு மாதிரி கருப்பசாமிக்கு ஜலபுல ஜங்கு அந்த கிருங்க போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா, கருப்பசாமிக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை நாங்க எதிர்பார்க்கலங்க. காட் மோடுன்னு ஒண்ணே ஒரு மாதிரி இந்த
மத்தளம் அந்த மாதிரிலாம் அடிச்சு ஒரு பயங்கர ஒரு தப்பு அப்படிலாம் நம்ம கிராமிய இசைகள் வந்து அந்த அளவுக்கு கேட்க முடியல, லிரிக்ஸே சரியா கேட்க முடியல, அங்கங்க அப்படியே. ஆமாங்க, லிரிக்ஸே புரியாம தான் இருக்கு. இவ்வளவு பெரிய எழுத்து வருதுடா, கண்ணாடி போட்டு பாருங்கடா. எதுக்கு நாங்க இப்படி கேட்கும் போது ஆஹா இந்த எப்படிப்பட்ட வரிகள் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கும் போது அதுதான் நமக்கு அது ஃபீலு. இது நமக்கு என்ன படிச்சு பாக்குறதுக்கு நான் வந்து நீங்க இப்ப லிரிக்ஸை பக்கத்துல கவிதையாவே நீங்க கொடுத்துடலாம், நான் படிச்சுட்டு என்னன்னா ஸ்டார்டிங்ல எனக்கு சத்தியமா அது இம்ப்ரெசிவாவே இல்ல, ஆனா போக போக ஓகே அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுக்கு இது ஓகே தான், மேபி கேட்க கேட்க எப்படி இருக்குன்னு தெரியல, ஓகே ரகமா தான் இருக்கு சாங். இது காட் மோடுக்கு ஏத்த மாதிரி இல்ல, ஆனா எங்களுக்கு விஷுவல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, விஷுவல் சொல்லியே ஆகணும், எவ்வளவு அழகா, அவ்வளவு கிரவுட், அந்த Black அவ்வளவு Black-ஆ இருந்துச்சு. என்ன சூர்யாவை விட்டுட்டே அந்த Black சூர்யா சார் போட்டு அந்த கேமரா முன்னாடி வரும்போதுல ஒரு ரியாக்ஷன் அருவாளை வச்சுட்டு இப்படி நடந்து போறது பின்னாடி கேமரா முன்னாடி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறது. விஷுவலா நம்ம மேபி பாக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணுவோம்னு தோணுது. டியூட் படத்துல பாக்கும்போது நிறைய பாட்டு நம்ம வந்து நல்லா இல்ல என்னடா இது அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம், அதை வந்து படத்தோட பாக்கும்போது வாவ், படத்தோட பாக்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நல்லா போசாங்கலாம் படத்துக்காண்டியே லிரிக்ஸ் எழுதிருந்தாங்க. சோ அப்படி பாக்கும்போது இது படத்தோட வரும்போது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு பேசிக்கலாம். கமலுக்கு அடுத்து இந்த கண்ணு மேட்ரு இருக்கு பாரு, சூர்யாட்ட தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படியா தூசி விழுந்துருச்சா? அவன் கண் அழகாதான் இருக்கு.